எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் அப்படியே மைண்ட்லேயே நிற்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. படம் ஃபுல்லாகவே கரப்ஷன் பற்றி தான் ப்ரோ. எலெக்ஷன் எப்படி ப்ராப்பராக நடக்கணும், எலெக்ஷனில் என்னென்ன கரப்ஷன் நடக்குது, லஞ்சம் இல்லாமல் எப்படி ஒரு கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம், இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பணம் வாங்காத ஓட்டு போடுங்கன்றாங்க. விஜய் அரசியல் வர்றது கொஞ்சம் சேர்த்துக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. யூஸ்வல் சங்கர் டெம்பிள் தான். ஊழல், லஞ்சம், கரப்ஷன் அந்த மாதிரி தான் போயிட்டு. லைட்டாக கொஞ்சம் இருக்கு. விஷுவல்ஸாக நல்லா தான் இருக்கு. பாட்டு கொஞ்சம் சுமாராக இருக்குது. விஷுவல்ஸ் பார்க்குறப்ப நல்லா கிராண்டியராக இருக்குது. இந்தியன் 2 பண்ணியிருப்பாங்க. இந்தியன் 2 பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஆனால் பார்க்கவே முடியாது படம். இது பார்க்குற அளவுக்கு இது சார் ஓகே. இதெல்லாம் பழசு ஆல்ரெடி சொன்னது தான், பழைய ஃபார்முலா தான். அவரோட ஜானருக்கு ஒரு ஃபார்முக்கு வரதுக்காண்டி பண்ண மாதிரி தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ராம் சரண், எஸ்ஏ சூர்யா அவங்களோட கேரக்டர் எல்லாமே நல்லா, ஆக்டிங் நல்லா இருந்தது. ரொம்பவே நல்லா இருக்கு. என்டர்டெய்னராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். சரிங்க. எஸ்ஏ சூர்யா ஆக்டிங் ஆஃப்கோர்ஸ் சூப்பராக தான் இருந்தது. அவரோட லெவல் விட்டே கொடுக்கல. ரொம்ப நல்லா இருந்தது. அது கிடையாது. முதல்வன் ஸ்டோரிலாம் கிடையாது. கவர்மெண்ட்டும் பொலிட்டிஷியனும் எப்படி இருக்கணும் அப்படின்றத காமிக்கிறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சார் போதும் சார். நல்லா இருக்கு. எல்லா பாட்டுமே நல்லா எடுத்திருக்காங்க. பட் தெலுங்கோட ரீமிக்ஸ்ன்றதுனால பெருசாக மனசில் நிற்கல. அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்தது. யாருங்க? ஆமாங்க, சொல்லணுமா? சங்கர் படம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கு. பட் அந்த மாதிரி தான், அந்த முதலமைச்சராக இருந்தாரு அந்த மாதிரி இதுதான். பட் கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட் தான். அதை விட இது டிஃப்ரெண்ட். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பருங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்டர்வல் சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்ஏ சூர்யா கலக்கிட்டாரு. ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை அதை பற்றி எனக்கு தெரியல. பட் ஓகே, பாட்டு நல்லா இருந்தது. பிரம்மாண்டம். சங்கர்னாலே பிரம்மாண்டம். பாட்டு பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. படம் எல்லாம் சங்கர் படம் மாதிரியே இருக்குது. அது கொஞ்சம் கூட குறை இல்லாத இருக்குது. கொஞ்சம் முதல்வன் சாயில் வருது. இது என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? மெசேஜ் என்ன சொல்ல வரான்னாக்கா, பணம் வாங்காத ஓட்டு போடுங்கன்றாங்க. அது நம்ம மக்கள் அதுக்கெலாம் தயார் இல்லை. நம்ம வாங்குவோன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. அவன் என்ன கொள்ளை அடிச்சதை கொடுக்க போகிறான், நம்ம ஏன் வாங்கக்கூடாது? அவன் ஒன்றும் சும்மா கொடுக்கலையா, நம்மக்கிட்ட அடிச்சது கொடுத்தா வாங்குவோம், வாங்கிட்டு மாற்றி கூட போடலாம் அப்படின்ற எண்ணம் இப்படி இருக்குது. சத்தியத்துக்கு பயந்துன்னு போடுறவங்களும் இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. விஜய் அரசியல் வர்றது கொஞ்சம் சேர்த்துக்கிற மாதிரி இருக்குது படத்தில். இந்த ஸ்டேட்டில் விஜய் அரசியல் வர்றதை காமிக்கிற மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இது பாட்டுக்கு வந்து 75 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அது பாட்டு சீன்லாம் நல்லா பாராட்டலாமா? பாட்டுலாம் நல்லா இருக்குது. விஷுவல் நல்லா இருக்குது. சண்டை சீன் நல்லா இருக்குது. ராம்சரண் விஜய் நம்ம ஊர் நடிகர் எஸ்ஏ சூர்யா டாப் மோஸ்ட். அந்தளவுக்கு தூக்கி பிடிச்சிருக்காரு. நல்லா பரவாயில்ல. இத்தனை 10 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு வில்லன் ரோலுக்கு நல்லா வந்திருக்கு. இந்த மெசேஜ் ஓகேவா சார்? எலெக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. அது ஓகேவா? அது ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ் எடுத்துக்கான ஆந்திராவில் ஓடும் படம். இது அடுத்த வருஷம் தான் தெரியும் இதனுடைய இது எஃபெக்ட். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் பண்ணலாம். கொஞ்சம் காமெடி சேர்த்து தான் ஃபேமிலியோடு வருவாங்க. குழந்தைங்க லேடிஸ்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஜென்ஸ் வரைக்கும் பார்க்குறது சரியாக இருக்கும். படம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ. ஒன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. எல்லாம் சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன், இதெல்லாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இதில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. சங்கரனை பிரம்மாண்டம்னுவாங்க. இந்த பிரம்மாண்டம் வந்து சாங்ஸில் ஒன்றும் இது இல்லை. மூவியில் காமிச்சிருக்கிற எல்லாம் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் இல்லை. நம்ம புதுசாக பார்க்குறோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. வந்து போர் அடிக்காமல் ஒரு டைம் பார்த்துட்டு போகலாம். தெலுங்கு ஆடியன்ஸ் பிடிக்குமா? அவங்க எல்லாருமே கொண்டாடுவாங்க ப்ரோ. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு நம்மளுக்கு கொண்டாடுவாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம ஏற்கனவே 4-5 மூவி பார்த்துருக்கேன் ப்ரோ. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ஏற்கனவே நான் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து 20 மினிட்ஸ் வந்து படம் என்னன்னே தெரியாது. ரொம்ப சும்மா நார்மலாக கொண்டு போவாங்க. அஞ்சலிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் படமே மூவ் ஆகும். அது வரைக்கும் ஓகே நார்மலாக போயிட்டு இருந்தது. முதல்வனுக்கு இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ப்ரோ. என்ன ஒன்று அதுலேயும் கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ் சொல்லுவானுங்க. ஒரு நாள் முதல்வன் பார்த்துருக்கேன், 1 டே 1 மந்த் அந்த மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட்டு 1 ஹவர் முதல்வனாக இருப்பான். எஸ்ஏ சூர்யா வந்து ஒரு படித்த பையனோ, ஒரு படித்த ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ப்ரோ, படிக்காத ஒரு எம்எல்ஏவுக்கும் எம்பிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நடக்குது, அதுதான் ஸ்டோரியே. இப்போ எம்பி பார்த்தீங்கன்னா எப்படி அவர் அப்பா அடுத்து வர்றாரு, இவர் வந்து ஐஏஎஸ் தகுதியில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொசிஷன் போயிட்டு எப்படிலாம் அதிகாரியை அவங்க வேலையை கரெக்டாக பண்ணால் அவங்க பண்ணலாம் ப்ரோ. மற்றபடி லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் அரசியல் பண்ண முடியும். அதுதான் காமிக்கிறதா சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஓரளவுக்கு ஓகே ப்ரோ. இந்த மெசேஜ் ஓகேவா?
தமிழ் ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்களா? ஆமாம் அதான் ப்ரோ தமிழ் சினிமா சொல்லிருக்கேன்ல ப்ரோ. தமிழ் சினிமா ஆல்ரெடி இது ஏகப்பட்ட மூவி வந்துருச்சு ப்ரோ. இல்லை சங்கரன்றதான் ஒரு பிரம்மாண்டம் காமிச்சிருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை ப்ரோ. விஜய் வர அவரு ஏற்ற மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி சிரிக்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை ப்ரோ. இதில் வந்து இப்போ விஜய்க்கு சொல்லணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. படம் சங்கர் சார் படம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம். பயங்கர பிரம்மாண்டம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த பிரம்மாண்டம் எல்லாமே இருந்துச்சு, ஆனால் கனெக்ட் ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் சாருக்குன்னு ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க. அவருக்கெல்லாம் சில பேர் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டால் அந்த காலகட்டத்தில் வந்து 50 கோடிங்கிறது பெரிய காசாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து அவர் பண்ணதுனால அவர் வந்து பிரம்மாண்டத்தின் உச்சம் சொல்லுவாங்க. பாரதி ராஜா சார்கிட்ட போயிட்டு ஒரு 200 கோடி கொடுத்து படம் பண்ணுங்கன்னு சொன்னால் எடுக்க முடியாது. சங்கர் சார்கிட்ட போயிட்டு 2 கோடியில் படம் எடுங்கன்னா எடுக்க முடியாது. இது வந்து அவங்களுடைய ஃபார்மெட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபார்மெட்டை வந்து சில பேர் வந்து உடச்சிட்டாங்க. சங்கர் சார் மாதிரி பிரம்மாண்டத்தை எடுக்க இனிமேல் பிறந்து வரணும்னா சொன்னாங்களே, பிறந்துட்டாங்க, வந்துட்டாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா லோகேஷ் கனராஜா சொல்லலாம், நெல்சன் சொல்லலாம், அடுத்து வந்து எச் வினோத் சொல்லலாம். இவங்களாம் பிரம்மாண்டத்தை பண்ணி அவங்க ஒரு கதை சொல்லும் போதே 400 கோடி நான் பண்ணுறேன், 250 கோடி நான் பண்ணுறேன்னு வந்ததுனால இந்த பிரம்மாண்டம் எதுவுமே எடுபடலை. சங்கர் சார் பண்ண அந்த கேம் சேஞ்சரில் பிரம்மாண்டம் பண்ணல. கேம் சேஞ்சர் அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி பயங்கர ட்ரிக்கியாக ராம் சரண் வந்து பயங்கரமாக எதுவுமே செய்யாத அளவுக்கு பண்ணினார் அப்படின்னு கேட்டோன்னா அதுவும் இல்லை. படம் வந்து ஓரளவு ஓகே படம். பொங்கலுக்கு வந்து சூப்பர் படம்னு நம்ம வந்து எல்லோரும் வந்து பார்க்க வேண்டாம். ஓரளவு ஆவரேஜான படம் குடும்பத்தோட பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் எப்படி ஒழுங்காக எலெக்ஷன் நடக்கணும், கரப்ஷன் எப்படி இல்லாமல் எலெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இல்லை பாட்டில் எல்லாமே விஷுவலைஸு சிஜி ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக பாட்டில் செலவு பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அது படம் ஃபுல்லாகவே கரப்ஷன் பற்றி தான் ப்ரோ. எலெக்ஷன் எப்படி ப்ராப்பராக நடக்கணும், எலெக்ஷனில் என்னென்ன கரப்ஷன் நடக்குது, லஞ்சம் இல்லாமல் எப்படி ஒரு கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம், இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. முதல்வனோட சாயல் கொஞ்சம் இருக்குது, ஆனால் முதல்வன் வந்து சிஎம் எப்படி இருக்கணுன்றதை பற்றி, இது எலெக்ஷன் எப்படி நடக்கணுன்றதை பற்றி எடுத்துருக்காங்க. சங்கர் சார் படமான்னு கேட்டால் ஆவரேஜ் படமாக தாங்க இருக்கும். பழைய சங்கர் சாரோட டச் இல்லை. மெசேஜ் நல்லா தான் கன்வே பண்ணியிருக்காங்க. டீசெண்ட் ஒன்று தான். புரியல. எக்ஸே சூர்யா ஆக்டிங் நல்லா சூப்பராக. எக்ஸே சூர்யா அப்புறம் அந்த அஞ்சலி கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில். ஹீரோயினி கேரக்டர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது படத்தில். எஸ்ஜே சூர்யா மட்டும் தான் அதாவது ரியாலிட்டியில் இருந்த மாதிரி இருக்கார். மற்றவங்களாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஆக்ட் பண்ணணுமேன்னு பண்ணி வச்சிருக்க மாதிரி ஃபீல் அங்கங்கே தெரிஞ்சு. தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது படம். தமிழ் ஆடியன்ஸுக்கு டப் பண்ணியிருக்காங்க. அதான் தெலுங்கு படத்தை தமிழை டப் பண்ண மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஃபுல்லாகவே தெலுங்கு படம் மாதிரி தான். படம் சுமார் தாங்க. சங்கர் மாதிரியே இல்லைங்க படம். சும்மா கார்த்திக் சுப்புராஜ் கதைன்னாங்க. சரி எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். எதுவுமே இல்லை, பிரம்மாண்டம் தான் இருக்கே தவிர கதை எதுவும் இல்லை. மெசேஜ் வந்து பொலிட்டிக்கல் பற்றி தான் சொல்ல வராங்க பாதி விஷயம். ஆனால் பொலிட்டிக்கல் அந்தளவு ஸ்ட்ராங்காக இல்லை. எதுவுமே வேஸ்ட்டு தான் மூவி. அந்தளவுலாம் எதுவும் இல்லை. மேபி அந்த சுந்தர்சி படம் என்னன்னு தெரில, மேபி அது கூட வின்னர் ஆகலாம். ஆனால் ஒஸ்ட்டு தாங்க. சங்கர் எப்போ தான் கம்பேக் வருவார்னு தெரில. ஓகே தான் மூவி, அந்தளவுலாம் எதுவுமே இல்லை. முதல்வன் மாதிரி அந்த ஸ்டோரி ஒரு லைன் தான் இருக்கே தவிர ஒரு நம்மளுக்கே ஒரு இது இல்லை. அடுத்த சீன் என்ன வரப்போது நம்மளே கெஸ் பண்ணிடுறோம். அந்தளவுலாம் எதுவுமே இல்லை. ப்ரெடிக்டபிள் தான் எல்லா சீனுமே. அந்தளவுலாம் எதுவும் இல்லை. 5 சாங் சொன்னாங்க. அது அந்த ஜெரகண்டி சாங் வேணால் ஓகே. ஆனால் இன்னொரு சாங் வரவே இல்லை. அது என்னன்னு தெரில. ஸ்பை சாங்லாம் கட் பண்ணியிருக்கலாம். பிரம்மாண்டம் தான் இருக்குது. ஸ்க்ரீன்லாம் ரொம்ப டார்க்காக இருக்குது. அந்த இதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதானே தவிர ஸ்டோரிலாம் இல்லை. கிரிஞ்சு சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சிரிப்பே வரல. எல்லாமே மொக்கா தான் படம். அந்தளவு இது இல்லை. சங்கர் மேலே நிறையா மரியாதை இருந்துச்சு. மொத்தமாக ஸ்பாயில் பண்ணுறாரு. என்னன்னு தெரில. கம்பேக் வரும்னு நினைக்கிறோம். பார்ப்போம் என்னென்னு. அடுத்த படத்துலையாவது பார்க்கலாம். ஃபைட் சீன்லாம் நல்லா தான் இருக்குது. தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. அந்தளவு கவர்ச்சி நிறையா இருக்குது. சங்கர் மூவிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரே இதாக தான் இருக்குது. ஒன்றும் தெரில. இந்தியன் 3 என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரில. அது வேறு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ராம் சரண் அவங்க ஹீரோயின் அவங்க கிளாமரஸ்டாக இருந்தாங்க. வில்லன் எஸ்ஜே சூர்யா சூப்பராக நடிச்சிருந்தார். அது வேணால் சொல்லலாம். அவர் கவுண்டரு அப்புறம் ஜெயராம் சார்லாம் செமையாக நடிச்சிருந்தார். அவர் காமெடிலாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த காமெடி நல்லா இருந்துச்சு. மற்றபடி எதுவும் இல்லைங்க படத்தில். நீங்கள் சங்கர் சார் படம் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணும். ஆனால் இந்தியன் 2 படம் எடுத்த சங்கர் சார்னு நினச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம். அப்படி தான் எடுத்திருக்காப்புல மனுஷன். உண்மையிலே நான் இந்த படத்துக்கு வந்தது காரணம் அந்த ஒரு பிராண்ட் சங்கர் சார் அப்படின்ற அந்த ஒரு பிராண்டுக்காக தான் வந்தேன். என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஓப்பனாக சொல்லணும்னா இந்த படம். ஆனால் உண்மையிலே இந்த படத்தை தேத்துறதுக்கான பல வாய்ப்புகள் இருந்தும் கிளைமேக்ஸ்லாம் கோட்டை விட்டாங்கன்னு தோணுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் 2 பிரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போச்சு. சூப்பராக போச்சு. இன்டர்வலில் ஒரு ட்விஸ்டோட கொடுத்தாங்க. ஓகேப்பா பரவாயில்லப்பா போனதே தெரிலப்பா 1.5 மணி நேரம்னு. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தா 7-8 மணி நேரம் பார்க்குற மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. என்னடா இது கயிறு கட்டி வலிச்சுன்னு போகிறாங்க நம்மள அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அந்த அளவுக்கு வந்து லாஜிக்கே இல்லாமல் கொண்டு போயிட்டாங்க. ஏற்றுக்க முடியல. படத்தில் உண்மையிலே பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கண்டென்ட் ஒரு பெரிய பாசிட்டிவ்.
சூப்பராக இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு இப்போ நமக்கு தேவைப்படுற பாலிடிக்ஸை ரொம்ப சூப்பராக புரிய வச்சிருக்காங்க. ஓட்டு அரசியல், ஓட்டுக்கு பணம் வாங்குறது, இது எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. அது உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அதிகாரி நினைச்சான்னா அரசியல்வாதி என்ன பண்ணலான்றது ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பராக ஒரு விஷயத்தை காமிச்சிட்டாங்க, செகண்ட் ஹாஃப்ல பாதி வரைக்கும் நல்லா காமிச்சிட்டாங்க. அந்த மிச்ச பாதி என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ரெகுலராக ஆந்திரா ஃபைட்டை கொண்டு வந்து உள்ள இறக்கி விட்டாங்க, கொம்பு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு தடவை எலெக்ஷன்றாங்க, திருப்பி ரீ எலெக்ஷன்றாங்க, ஓட்டு மிஷினை போட்டு உடைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கறதால எங்களுக்கு என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி ஒன்று வந்துருச்சு. அந்த மாதிரி பயங்கரமாக கொம்பு சுற்றி விட்டாங்க. சங்கர் சார் படத்துக்குன்னு ஒரு சில சிக்னேச்சர் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்திரன் எடுத்துக்கோங்க, அன்னியன் எடுத்துக்கோங்க, ஒரு மாதிரி பயங்கர பிரம்மாண்டமாக காட்டுற ஒரு படம். இன்னொன்று அன்லாஜிக்கல் ஃபைட்டை கூட லாஜிக்கலாக காட்டக்கூடிய ஒரு படம் அன்னியன். இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு இந்த படத்தில் ஏன்டா அது இல்லை அப்படின்னும் போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் ஆகி போச்சு எங்களுக்கு. ஃபைட்டெல்லாம் ஆந்திரா ஃபைட்டு, ஹீரோயின் படத்துக்கு தேவையே கிடையாது. அது தூக்கி வெளில போட்டுருந்தாங்க அப்படின்னாலே குழந்தைங்கலாம் கூட வந்து பார்த்துக்கலாம் இந்த படத்தை. ஏன்னா ஹீரோயினால தான் வந்து படம் ஃபுல்லாகவே கிளாமர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து யாரும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு, வெறும் அடல் கண்டென்ட் மாதிரி ஆயிடுச்சு இந்த படமே. ஸோ ஹீரோயின் போர்ஷன் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கிறோம். பட் சங்கர் சார் அப்படின்னும் போது கம்பல்சரி கிளாமர்னு ஒன்று உள்ள வரத்தான் செய்யும். அப்படி தான் இருக்குள்ள ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு. எஸ் ஜே சூர்யாவுக்கு போட்ட அந்த பிஜிஎம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படத்தில் ஆக்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ் ஜே சூர்யா தான் மைண்டில் வர, ராம் சரண் கிடையாது. செகண்ட் ராம் சரண் கேட்டால் கிடையாது, ஜெயராமன் தான் சொல்லுவேன் நான். மூணாவது தான் ராம் சரண். அந்த அளவுக்கு அப்படியே லைனாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எஸ் ஜே சூர்யாவோட ஆக்டிங் அப்படியே மைண்ட்லேயே நிற்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஆமாம், ஆமாம் ரைட்டர் அவர் தான், ஆக்சுவலாக கார்த்திக் சுப்ராஜ் தான். ஆனால் இந்த படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பழகின பல்லாயிரம் கதைக்களம் உள்ள வரும். ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் அந்த இன்டர்வல் பிளாக்ல வர, இன்டர்வலுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் சாமி படத்தோட ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்கும். ஊர்பட்ட கதைகள் உள்ள வரும், பார்த்து பழகின கதைகள் தான். பட் இந்த பாலிட்டிக்கல் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம அதுக்காக தான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் அதை ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. போட்ட விட்டாங்களோ அப்படின்ட்டு ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான்.